பிரெக்னன்சி டெஸ்ட் வீக்லி பாசிட்டிவ்னு வந்தா அடுத்து என்ன பண்ணணும், எதனால வீக்லி பாசிட்டிவ்னு வருது, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரெக்னன்சி டெஸ்ட்டை நம்ம பண்ணும்போது அந்த செகண்ட் லைன் வந்து ரொம்ப வீக்கா, அதாவது ரொம்ப ஃபெயிண்டா, கலர் வந்து ரொம்ப மைல்டா தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம வீக்லி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் காமனா இது எதனால அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட்டை ரொம்ப ஏர்லியா பண்ணும்போது நம்மளுக்கு அந்த செகண்ட் லைன் ரொம்ப வீக்கா தெரியும். ஸோ அதையும் நீங்க இன்னொரு 1 வீக் கழிச்சு ரிப்பீட் பண்ணும்போது செகண்ட் லைன் டார்க்கா தெரியும். பட் இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, இப்பவே பிரெக்னென்ட்டா இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிளட் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா யூரின் டெஸ்ட்டுக்கு வந்து அந்த பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் சர்டன் லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது 2வது கோடா காட்டும். ஸோ ஹெச்சிஜி ஹார்மோன், அதாவது பிரெக்னன்சி ஹார்மோன் வந்து கம்மியா இருந்தாலும் நம்ம பிளட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட பிரெக்னன்சி கார்டில் செகண்ட் லைன் வீக்கா இருந்தா பொறுமையா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற குட் நியூஸ் வரும்.